இன்னைக்கு 2 பேர் பார்க்கும்போதே எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறத விட, இன்ஸ்டால இருக்கீங்களா, ஃபேஸ்புக்ல இருக்கீங்களான்னு தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன? ஸோ அங்கே ப்ரமோஷன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்கிறீங்க. இதில் வந்து ஒரு சின்ன கருத்து எனக்கு இருக்குது பர்சனலாக. சி, நோபடி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் எனிபடி. இது என் பார்வை. ஓகேங்களா? இப்போ ஒரு ஹோட்டலில் வந்து நீங்கள் போய் நீ சாப்பிடு, நீ நல்லா இருக்கும் அப்படின்னு, பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னா, நான் வெஜிடேரியன், நான் ஏன் போய் அங்கே பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இன்னைக்கு வந்து எல்லா படமும் ரிலீஸ் ஆனாலும் இது மாதிரி ஒரு படம் வந்தது சொல்றது தான் இன்ஃப்ளூயன்சஸ். அதாவது they are creating an expectation about the film. They are not influencers. They are not influencing to watch the film. They are saying இது வந்து ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்றவங்களே பாதி பேர் கேட்க மாட்டாங்க. அப்போ இன்னொரு ஆள் சொல்றதை நம்ம எப்படி கேட்போம் இல்லையா? அதாவது இதை வந்து ஒரு வே ஆஃப் அப்ரோச்சில் வந்து அவங்க வந்து இது மாதிரி ஒரு படம் இருக்குன்னு எங்கே பார்த்தாலும் அது சொல்ல வைக்கிறாங்க. அதை வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போக நாம தானே முடிவு பண்ணுறோம். ஒரு வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆகுது, நாம் என்ன படம் போகணும் நாம தான் முடிவு பண்ணுறோம். ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறதாலையோ ஒரு ட்விட்டர்லையோ இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுனாலையோ நம்ம போகிறதில்ல. நம்மளுக்கு பார்க்கணுன்னு தோணாதான் நம்ம போகிறோம். ஏன்னா ஓடிடியிலேருந்து டெலிகிராம்லேருந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம 1வது படிக்கும் போதுலேருந்து 3 கொஸ்டின் கொடுத்து 2 போதும் சாய்ஸில் தான் நம்மளை வளர்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கு சாய்ஸஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்.